ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். கிட்டத்தட்ட ஒரு ஃபோனை ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்துட்டு ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. இதுக்கு ரிவ்யூ போடணுன்ட்டு மறந்தே போயிட்ட ரிவ்யூ போடுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்லேருந்து லான்ச் பண்ண F41 அப்படின்ற ஃபோன் தான். இந்த ஃபோனை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா ப்ரோ கிளியராக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இவங்க என்னத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். சரி, என்ன அப்படின்றத எனக்கே குழப்பமாக இருக்குல்ல. வீடியோலையும் அப்படி தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் பண்ண ரிவ்யூ வந்து ஹானஸ்ட்டாக இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லவுடலி டெக் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இது உங்களுக்கு செட் ஆகும், ப்ராசஸராக இது உங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி வந்து கிளியராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. குயிக்காகவும் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். இந்த ஃபோனை பார்த்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ஃபோனை பார்த்தாலும் சரி, ஒரே மாதிரியே இருக்கியே அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியான டிசைனில் தான் கொடுக்குறாங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக க்ளோ ஆகிற மாதிரி எந்த மாதிரியுமே இல்லை, ஃப்ளாட்டான ஒரு டிசைன் தான். பட் ஸ்க்ராச்சஸ் கிளியராக நடக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால பார்த்து தான் யூஸ் பண்ணேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்க்ராச்சஸ் வரதான் செய்யுது. கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற டிசைன்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாகவே செம காம்பேக்டாக இருக்குது. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல்லாம் இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால தாராளமாக சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாம்சங் எல்லாருக்குமே தெரியும், இவங்களோட யூஐ மூலியமாக சிங்கிள் ஹேண்ட்லேயே கீழே ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியுதுல அது போதும் நினைக்கிறவங்க தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சாம்சங்கில் எந்த ஃபோன் வேணால் சூஸ் பண்ணலாம், ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் ஃபோன் அப்படின்னாலே கண்டிப்பாக சைனீஸ் ஃபோன் இல்லைப்பா, சைனீஸ் இல்லாத ஃபோன் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. சைனீஸ் நான் சைனீஸ் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற அந்த வேறுபாடு பார்க்குறவங்களாம் தாராளமாக வந்துட்டு நீங்கள் சாம்சங் ஃபோன் சூஸ் பண்ணலாம். நான் இதுன்னு சொல்ல, சாம்சங் ஃபோன் சூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரியலாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இன்னுமே வந்து இந்த மாதிரி வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுக்கறதுக்கு பதிலாக பஞ்சுவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அவுட்டோர்லாம் பார்க்கும்போது வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வீவிங் ஆங்கிளுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு டிஸ்பிளே தான் முக்கியம், யூடியூப் வீடியோலாம் ரெகுலராக பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஃபோன் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி. மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு 5000 mAh அப்படின்றது ஒரு போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்ப்பா, இதை நான் சூஸ் பண்ணிடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 mAh தாராளமாக நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 1.5 நாள் வரும், நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 வாட்ஸ் அடாப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 15 வாட்ஸ் அடாப்டரை வந்து சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கே அரை நாள் ஆயிரும் போலே அப்படின்னு தோணுது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. இந்த 15 வாட்ஸை வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 25 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் தாராளமாக 1.5 நாள் வருது. நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன், ஆஃபீஸ் யூஸ் நார்மலாக எடுத்து இப்போ கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம், நார்மலாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஆஃபீஸ் வரும்போது மட்டும். எனக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் கூட தாராளமாக நின்னது. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 நாள் நின்னே ஆகணும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குது. நெக்ஸ்ட் மொபைலோட ப்ராசஸர் போதும் ப்ரோ, எங்களுக்கே தெரியும் எக்ஸினோஸோட 9611 தானே அப்படின்றீங்களா. ஸோ இந்த ப்ராசஸரை கண்டிப்பாக இவங்க அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் மற்ற ஃபோனில் பண்ணாமல் அதெல்லாம் வந்து ரெகுலராக அப்படி போட்டாங்க. இது F சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதுலனாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் யூஸுக்கு ஒரு பக்காவாக இருக்குது. நார்மல் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குலாம் நம்ம லேக்லாம் எதுவுமே பார்க்க முடியல, நல்லா இருக்குது. பட் கேம் அப்படின்னும் போது பெரிய லெவலில் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணவே மாட்டேன். நான் யாருக்கு பண்ணுவேன் யாருக்கு பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் கேமராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்ணை மூடிக்கிட்டு இதை வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நார்மல் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, நான்லாம் கேம்லாம் விளையாட மாட்டேன், சாம்சங்கில் எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இருக்கிறவங்க வேணால் இதை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ஓஎஸ். நான்லாம் சாம்சங் ஓஎஸோட பெரிய ஃபேன், தாராளமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒன் ப்ளஸ்லாம் எக்கச்சக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து செம்ம ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வந்து சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம். சிங்கிள் ஹேண்ட்லேயே ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இவங்க யூஸ் பண்ணியிருக்க இவங்களோட யூஐ பார்த்தீங்க அப்படின்னா One UI 2.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓஎஸ். செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஃபேஸ் அன்லாக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நார்மலான ஸ்பீடில் தான் இருக்குது. கால் குவாலிட்டி அண்ட் கனெக்டிவிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கால் குவாலிட்டி ரியலாகவே நல்லா தான் இருந்தது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல பெருசாக வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சாம்சங் ஃபோன் தான் ப்ரோ வேணும். பேட்டரி நல்லா இருக்குது, டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. கேமரா ஓகேவா இருந்ததுன்னா எனக்கு போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே தான் சொல்லுவேன். ரீசன் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ரியலாகவே நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் பேக் சைட் மெயின் கேமராவாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட். இந்த லைட்டாக ஜூம் பண்ணியெல்லாம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பிக்சல்லாம் உடையாமல் நல்லா தான் அவுட்புட் கொடுக்குது. அண்ட் இதை தவிர பார்க்கும்போது ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் ஃபோட்டோவில் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. பட் இந்த கம்பேரிசனில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வைட்டில் கிடைக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் தேர்ட் கேமரா 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ கேமரா 2 மெகா பிக்சல். ஸோ 3 கேமரான்னு பார்க்கும்போது 2 கேமரா வந்து ஓகே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் 4Kல வந்து ஷூட் பண்ண முடியும். பட் 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1080 பிக்சல் 60 இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த நீட் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது ஓகே அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன். வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். ஏன்னா என்னால் கிளியராக முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க லான்ச் பண்ண மற்ற M சீரிஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஓகே அப்படின்னே சொல்லலாம். பட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பழைய டிசைன் தான் இருக்குது. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருந்தாலும் வெறும் 15 வாட்ஸ் தான் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் கூட அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ப்ராசஸர் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் நான் தான் அட்லீஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்திருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்குமோன்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு கருத்து தோணுது? நீங்கள் வாங்குவீங்களா இல்லை வாங்கலான்னு பிளான் வச்சுருந்தோம் ப்ரோ, நீங்கள் சொல்லதை பார்க்கும்போது ஒரு மாறு இருக்கே அப்படின்லாம் தோணுதா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோட ரிவ்யூ வந்து ஹானஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அலெக்சா, navigate to Madhavaram. Getting directions to Madhavaram, Tamil Nadu. Navigate nearest petrol bunk. I found a few nearby petrol stations. There's SR 1.5 kilometers away.